இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை திருத்தூதர் யோவான் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, உம் பெயரால் நம்மை சாராத ஒருவன் பேய் ஓட்டுவதை நான் பார்த்தேன், தடை செய்யட்டுமா? அன்பானவர்களே, யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? தாங்கள் மட்டும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தாங்கள் மட்டும்தான் நிலை வாழ்வை அடைய முடியும். அவர்களுடைய எண்ணம். மற்றவர்கள் எல்லாம் கடவுள் பிள்ளைகள் இல்லையாம். நம்மிலே பலருக்கு கூட இதை சார்ந்த எண்ணங்கள் நிறையவே இருக்கின்றன. நாம் மிக யோக்கியர்கள், அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் அப்படி யோக்கியமானவர்கள் அல்ல. நாம் தினமும் திருப்பலிக்கு செல்லுகிறோம், தினமும் ஜெபமாலை செய்கிறோம், தினமும் விவிலியம் வாசிக்கிறோம். ஆகையினால் நாம் தான் கடவுள் முன்னிலையில் மிக புனிதமானவர்கள். ஜெபமாலை சொல்லுவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை தவறி விடுகிறார்கள். அவர்களெல்லாம் நிச்சயமாக நரகத்திற்கு செல்லுவார்கள். அன்பானவர்களே, கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தால் அது புனிதமான வாழ்வு, கடைபிடிக்காதது பாவம்தான். அதை யார் இல்லை என்றார்? ஆனால் மற்றவர்களை நாம் தீர்ப்பிட நாம் யார்? ஒன்று. இரண்டாவது, மற்றவர்களுடைய உள்ளத்தை கடவுள் பார்க்கிறார். தினமும் திருப்பலிக்கு வருகிறவன் அந்த பங்கு சாமியாருக்கு எதிராக பட்டிஷன் போடுறவனாயிருப்பான். தினமும் திருப்பலிக்கு வருகிறவன் உண்டியல்லேருந்து காசு எடுக்கிறவனாயிருப்பான். தினமும் திருப்பலிக்கு வருகிறவன் குடும்பத்திலே பயங்கர நச்சரிப்பாக இருப்பான். ஆகையினால் அந்த காரியத்தை மட்டும் வைத்து நாம் எதையும் தீர்ப்பிட முடியாது. காரணம், கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கிறது, சான்று பகருகின்ற வாழ்க்கை இருக்கிறதா? கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா சமத்துவம் பற்றி பேசுவான். கிறிஸ்தவ திருச்சபையில் ஏன் ஜாதி பிரச்சனை வருகிறது? ஏன் குருக்கள் மத்தியிலே அல்லது மற்ற அருட்சகோதரிகள் மத்தியிலே குறிப்பிட்ட பதவியை அடைய வேண்டும் என்ற போட்டி வருகிறது? கேன்வஸ் பண்ணுறாங்க, அரசியலை போல. அப்போ நம்மை விட குருக்கள், சிஸ்டர்கள், இப்படிப்பட்டவர்களை விட, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்களை விட அந்த கம்யூனிஸ்ட் மிக சிறந்தவன் இல்லையா? அந்த ஏத்தையிஸ்ட் மிக சிறந்தவன் இல்லையா? காரணம், அவனிடம் அன்பு இருக்கிறது, அவனிடம் சமத்துவ உணர்வு இருக்கிறது, அவனிடம் மனிதர்கள் வாழ வேண்டும், ஏழைகள் எழுப்பப்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. நம்மிடம் பிரசங்கம் இருக்கிறது, செயல்பாடுகள், நம்முடைய உள்ளம். அன்பானவர்களே, ஆகையினால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பெயரால் பேயை ஓட்டுகிறவன் அவ்வளவு எளிதாக எனக்கு எதிராக பேசிவிட முடியாது. ஆகையினால் நம் குழுவில இல்லாதவன் கூட என் பெயரால் ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் அவன் நம்மை சார்ந்தவன். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உண்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர் இருக்கிறது. காரணம், நீரே உண்மை. அன்பு எங்கெல்லாம் உணர்வோடு செய்யப்படுகிறதோ, போலித்தனமின்றி அன்பு செய்யப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நீர் உறைகிறீர். காரணம், அன்பே கடவுள். இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுடைய வார்த்தையினால் மட்டுமல்ல, சில சடங்குகளினால் மட்டுமல்ல, இவைகளுக்கெல்லாம் அடித்தளமாக எங்கள் உள்ளத்திலே, உணர்விலே ஆண்டவரே எப்பொழுதும் நீர் இருக்க வேண்டும். உம்மை நம்புகின்றவர்கள் என்பதை மட்டுமே உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினால் வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட உண்மை வாழ்வை, அன்பு நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என்னை கைவிட்டாலும் இயேசு